நன்கு வழிபட்ட கற்கடேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும். இந்த கோயில் வயல்களுக்கு நடுவுல 3 பக்கமும் நீர் சூழ்ந்து தாமரைகளோட அழகான இடத்துல இருக்கு. இங்க இந்திரன், சந்திரன், அகஸ்தியர்னு இன்னும் பலர் வழிபட்டு இருக்காங்க. வரலாறு படி கிபி 7ஆம் நூற்றாண்டு முதலே இந்த கோயில் இங்க இருக்கு. இங்க எல்லா கோயில் மாதிரி இல்லாம சந்திரன் யோக நிலையில அமர்ந்து யோக சந்திரனா காட்சி அளிக்கிறாரு. மிக பழங்காலத்தில் சோழ மகாராஜா ஒருவன் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாததால் சிவபெருமானை வேண்டினான். மறுநாள் சிவபெருமான் மருத்துவராகவும் பார்வதி தேவி மருத்துவரின் மனைவியாகவும் அரண்மனை சென்று அவரின் நோயை சரி செய்தனர். அவர்களுக்கு பரிசளிக்க நினைத்த அரசன் அவர்களின் வேண்டுகோளின்படி அவர்களின் ஊரில் மண்ணில் புதைந்த இந்த ஆலயத்தை மீட்டெடுத்தான். ஆனால் அம்மன் சிலை கிடைக்காததால் புதிய அம்மன் சிலை செய்து அருமருந்து நாயகி என பெயர் சூட்டி குடமுழுக்கு செய்தான். பிறகு அருகாமையில் நிலத்தை உழுத பொழுது மண்ணில் புதைந்திருந்த அம்மன் சிலை கிடைத்தது. அது அபூர்வமாக கிடைத்ததால் அபூர்வ நாயகி என பெயரிட்டு இக்கோயிலிலேயே ஒரு சன்னதி எழுப்பினார்கள். இன்னும் இந்த மாதிரி கோயில் வரலாறு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நாளைக்கு வேற கோயில்ல பார்க்கலாம்.